ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தன விரயம் யாருக்கு வரும், இதன் தலைப்பு. கஷ்டப்பட்டு பணம் சேர்க்கும் பல மனிதர்கள் அதை இழக்கக்கூடாத நேரத்தில் இழந்துவிட்டு வருந்தி வாழும் சூழ்நிலை நம்மை சுற்றி நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கு. ஏன் நம்மளையே ஒருத்தருக்கு நடக்கும். இந்த மாதிரி ரொம்ப தேவையான நேரத்தில் பணத்தை தொலைச்சிட்டு தனத்தை விரயம் பண்ணிட்டு மிகவும் துன்பத்துக்கு ஆளாகக்கூடிய ஜாதக அமைப்பு எது? அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்க எவ்வளவு தூரம் கவனத்துடன் பணத்தை ஹேண்டில் பண்ணணும், அல்லது நிதி நிர்வாகத்தை பேசாமல் வாழ்க்கை துணைகிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. இன்றைக்கு அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லைன்னு சொல்லி வச்சுட்டாங்க பெரியவங்க. அப்போ பொருள் கண்டிப்பாக வேணும். பணம்ங்கிறதும் நேரங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நமக்கு நேரங்காலத்துக்கு தேவைப்படுறது தான் பணம். சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய உதவிகள் மாதிரி வேறு எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பணம் தேவையில்லாத சமயங்களில் உதவாமல் விரயமாகி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே சூன்யமாயிடும். இப்போ மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா கர்ணன் ஒரு கேரக்டர். இவர் நம்ம பரசுராமர்கிட்ட போய் மந்திரங்கள் அஸ்திர வித்தைகள்லாம் கற்றுக்கிட்டவர் தான். ஆனால் ஏதோ ஒரு சூழலில் குருவே சிஷியனை சபிச்சிருவார். உனக்கு தேவையான நேரத்தில் இந்த மந்திரம்லாம் யூஸ் ஆகாமல் மறந்து போயிடும் அப்படி. அந்த மாதிரி நமக்கு அவசியமான நேரத்தில் பணம்ங்கிறது நம்மக்கிட்ட இருந்தும் இல்லாமல் போயிட்டு விரயமாயிடுச்சுன்னா அதனால் மிகப்பெரிய வலியையும் வேதனையும் நம்ம அனுபவிக்க வேண்டியது வந்துடும். பொதுவாக தனாதிபதி அப்படிங்கிறவர் போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது தனாதிபதிங்கிறது 2ஆம் அதிபதி, விரயஸ்தானங்கிறது 12ஆம் இடம். எந்த ஒரு ஜாதகத்தில் தனாதிபதி விரயஸ்தானத்தில் போய் வலுவாக உட்கார்றாரோ, அதாவது நட்பு நிலைக்கு குறையாமல் உட்கார்றாரோ, இவங்க பூராமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தனாதிபதி விரயஸ்தானத்தில் வலுத்தாருன்னா உங்கள் காசு என்னைக்கு இருந்தாலும் விரயமாக போகுது. ப்ளஸ் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அது கிடைக்காமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மேசலக்னக்காரங்களுக்கு தனாதிபதியாக சுக்கிரன் 12ஆம் இடத்துல போய் உச்ச பவரில் அடைவார். அப்போ என்ன பண்ணும்? இந்த மாதிரி அமைப்புலாம் நீங்கள் பிறந்தீங்கன்னா நீட்டாக வாழ்க்கை துணைக்கிட்ட பண விஷயங்களை பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு பேசாமல் இருந்தார். ரிஷபலக்னக்காரத்துக்கு தனாதிபதி புதன் போய் 12ஆம் இடத்துல கடும் பகை அடைவார். அந்த அமைப்பு இருந்தாலும் நீங்களும் இந்த மாதிரி பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். மிதுன லக்ன ஜாதகங்களுக்கு தனாதிபதி 12ஆம் இடத்துல போய் உச்சமாவார். நார்மலாகவே மிதுன லக்னக்காரங்க பணத்தை காப்பாற்றி வைக்கிற சாமர்த்தியம் ரொம்ப கம்மி. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வாழ்க்கை துணைக்கிட்ட பண விஷயங்கள் பொறுப்புகளை ஒப்படைச்சிடும். கடகலக்கணத்துக்காரத்துக்கு தனாதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல அதிநட்பு நிலையில் தான் இருப்பார். இவங்களுமே 12ல் சூரியன் இருந்தால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். சிம்மலக்கண ஜாதகர்களுக்கு 12ஆம் இடத்துல புதன் போய் 2 கூடிய தனாதிபதி கடும் பகை நிலையில் உட்காருவார். அப்போ இவங்களுமே பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். அதாவது இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் பண விஷயத்தில் விரயத்தை சந்திக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ விரயத்தை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்குன்னா நீங்கள் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டியது அவசியம். கன்னிலக்கண ஜாதகர்களுக்கு தனாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போனார்னா இதே கதை தான். துலா லக்ன ஜாதகத்துக்கு 12 கூடைய செவ்வாய் இல்லை 2 கூடைய செவ்வாய் 12க்கு போனோன்னா கடும் பகையில் இருப்பார். கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகுங்கிற அமைப்பு இருக்கும். ஸோ நீங்களும் கவனமாக தான் இருக்கும். விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு தனாதிபதியாக வரக்கூடிய குரு போய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு அவர் அங்கே உட்கார்ந்தாருன்னா எவ்வளோ சம்பாரித்தாலும் விரயமாக போகுது. கவனம், எச்சரிக்கை. தனுர் லக்கணத்திற்கு சனி விருச்சிகத்தில் உட்கார்ந்துருந்தாலும் இதே கதை தான். மகர லக்கணத்திற்கு சனி பகவான் தனுசில் உட்கார்ந்துருந்தாலும் இதே கதை தான். பட் இதில் மகர லக்கணத்துக்கு சனி தனுசில் உட்காரும்போது இயற்கை சுப வீட்டில் உட்காரதுனால இவங்க விரயத்தையும் சமாளிப்பாங்கங்கிறது மாதிரி வரும். கும்ப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2 கூடிய குரு 12ல் நீச்சமே அடைவார். ஸோ இவங்க பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்கணத்துக்கு 2 கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த விதி இருக்கும். அதாவது உங்கள் தனாதிபதி போய் 12ஆம் இடத்துல உட்காந்து அங்கே பவரும் ஆனார்னா பண விஷயத்தில் நீங்கள் தப்பாக முடிவெடுத்து அவசியமான தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் பணத்தை விரயம் பண்ணிடுவீங்க. அது இல்லாமல் போயிடும். உதவி பண்ண முடியாத சூழலில் உருவாயிடும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார், சிம்மலக்ன ஜாதகர். 2 கூடைய புதன் 12ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல வீடு கொடுத்த சந்திரன் 10ல் உச்சம். அதாவது 12ஆம் அதிபதி 10ல் உச்சம், தனாதிபதி 12ல். உச்சன் வீட்டில் புதன் தனாதிபதி.
நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனிதர், நல்ல ஒரு பெரிய உதவி பண்ணக்கூடிய மனோநிலை கொண்டவர். இவருக்கு லக்னத்திலேயே சூரியன் ஆட்சி, பெரிய மனித தன்மை கொண்டவர். இவரோட நண்பருக்காக ஒரு பெரும் ஜாமீனை போட்டு இவருடைய சொத்தை அடகு வச்சு அவர் தொழில் நடத்துறதுக்கு இவர் உதவி பண்ணார். கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு ஜாமீன் போட்டது. இந்த நண்பர் வந்து ஒரு முக்கியமான தருணத்தில் ஏமாற்றிட்டு போனதுனால இவரோட சொத்து பேங்க்னால் ஜப்தி செய்யப்பட்டு அட்டாச்மெண்ட் ஆகி இவர் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டார். பயங்கரமான கஷ்டம். அவசிய தேவை இருக்கும்போது காசு இல்லாமல் போச்சு. இதுதான் இந்த தனாதிபதி 12ஆம் இடத்துக்கு போகிறதனுடைய விளைவு. அதே மாதிரி விரையாதிபதி உங்கள் ஜாதகத்தில் அதிக பவராக இருந்தாலும் சரி, விரையாதிபதி ஜாதகத்தில் வலுப்பெற்று இருந்தாலும் தன விரயம் உங்களுக்கு ஏற்படும் விதி உண்டு. சரி, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? பொதுவாக இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பண விஷயத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணையோடு கலந்துரையாடி அவங்களுடைய அறிவுறுத்தலின் பேரிலையோ அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலையோ தனம் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வது நன்று. புரிஞ்சிச்சுங்களா? தனாதிபதி விரயஸ்தானத்துக்கு போனாலும் சிக்கல், விரையாதிபதி வலுவானார்னாலும் சிக்கல். விரயத்துக்கு அதிபதி வலுவாக இருந்தார்னால எப்போ வேணால் எந்த நிமிஷம் வேணாலும் விரயம் இருக்கும். ஒரு மேச லக்னத்துக்கு குரு பவராக, பாக்கியாதிபதி வலுவாக இருக்கார், சந்தோஷம்தான். ஆனாலும் விரயம்தான். ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அதிக பவரில் இருக்கும்போது விரயம் ஏற்படுற வாய்ப்பு உண்டாகும். மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் அதிக பவரில் இருக்கும்போது விரயம் ஏற்படுற வாய்ப்பு உண்டாகும். இந்த மிதுன லக்னம் தான் இருக்கிறதுலே பாவம். தனாதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமாவார், விரையாதிபதி போய் 10ஆம் இடத்தில் உச்சமாவார். அடிக்கடி வேலை மாற்றம், பொருளாதாரம் மற்றும் நிலையற்ற தன வாய்ப்புகள் கொண்ட லக்னமாகவே இது இருக்கும். அதனால தான் உபய லக்னக்காரங்களுக்கு பூரா படித்து சொல்லுவேன். அதுலேயும் மிதுன கன்னி லக்னக்காரங்களுக்கு ஓவராக அறிவுரை சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப அறிவுரை சொல்கிறீங்க சார்னு சொல்லி கமெண்ட்ஸில் கூட சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்கிறேன். இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது தான். உங்களை வருத்தப்பட வச்சு எனக்கு என்ன லாபம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பகிர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இதை வீடியோ இந்த காணொளிகள் பார்க்கறதன் மூலமாக ஒரு 10 பேர் தங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றி அமைத்து கொண்டார்கள்னா அது போதும். அது நிச்சயம் நடக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசுகிறவங்க பூரா சொல்கிறாங்க, சார் உங்கள் வீடியோ பார்த்த பிறகு நான் நிறைய விஷயங்களை உன்னோட லைஃப்பில் மாற்றிக்கிட்டேன், அதனால் இன்றைக்கு பலனடைகிறேன்னு சொல்லும்போது நாம் பண்ணுற காரியம் கண்டிப்பாக சரியான பாதையில் போகிறோங்கிறது முடிவாகும். கடக லக்னத்திற்கு புதன் அதிக வலுவோடு இருக்கும்போது விரயம் ஏற்படும். கன்னியில் புதன் உச்சம், கடக லக்னக்காரர் நண்பர்களால் கூட பிறந்தவங்களாலும் மிகப்பெரிய விரயத்தை சந்திக்க போகிறாருன்னு அர்த்தம். சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் அதிகமாக வலுவோடு இருக்கும்போது அந்த விரயம் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும். நான் முதல்ல சொன்ன அந்த உதாரண ஜாதகம் பாருங்கள். சிம்ம லக்னம், லக்னத்தில் சூரியன், 12ஆம் இடத்துல புதன், 12 கோடி சந்திரன் உச்சம், மிகப்பெரிய சொத்தை கொண்டு நண்பன்கிற பேரில் அவருக்கு ஜாமீனை போட்டு அவன் கட்டாமல் விட்டு இவர் மாட்டிக்கிட்டு முடிச்ச கதை. கன்னிகா லக்னத்துக்கு சூரியன் அதிக பவர் ஆகும்போது விரயம் ஏற்படும். தன விரயம் எப்போ வேணாலும் ஏற்பட்டுரும். நண்பர் தான், ஆனால் அவர் விரயத்தில் வந்து உச்சமாகும்போது, விரயத்தில் ஆட்சியாக இருந்தாலோ மேசத்தில் போய் 8ஆம் இடத்துல உச்சமானாலும் சிக்கல். ஈவன் 10ஆம் இடத்துல திக்பலமாக வழுக்கும் போதும் கூட இவங்க பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும். ஒரு கிரகம் ஒன்றை கொடுக்கும்போது இன்னொன்றில் சிக்கலை தரும். அந்த இன்னொன்றையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதை மற்றவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும் அந்த பொறுப்புகளை. தனாதிபதி வந்து விரயஸ்தானத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கார். பண விஷயத்தில் நம்ம முடிவெடுக்க வேண்டாம். வாழ்க்கை துணைக்கிட்ட ஒப்படைச்சிடும். இதாம்மா என் சம்பளம், இதாம்மா என்னோடய வருமானம், நீ பார்த்து பண்ணு. என்ன நம்மளை ஏமாற்றிட்டு துரோகம் பண்ணிட்டா போயிட போகிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எங்கேயோ ஒன்று நடக்கும். 1000ல் 1, லட்சத்தில் 1. அதுக்காக மீதி 999 பேரும் நம்பாமல் போகிறதுங்கிறது நல்லது. துலா லக்னத்துக்கு புதன் வழுக்கும் போது இந்த விரயம் ஏற்படும். விரையாதிபதிங்கிற முறையில் அவர் வலுத்து, அதுவும் விரயஸ்தானத்தோடெல்லாம் தொடர்பு கொண்டுட்டாருன்னா பயங்கரமான விரயங்களை கொடுக்காம போகும். அவருடைய ஆதிபத்தியத்துக்கு தகுந்த வேலைகளை எல்லா கிரகங்களும் செய்யும். இங்கே நண்பன் எதிரிங்கிற கதையே கிடையாது. விருச்சிக லக்னத்திற்கு சுக்கிரன் வழுக்கும் போது விரயம் ஏற்படும். தனுர் லக்னத்திற்கு செவ்வாய் வழுக்கும் போது விரயம் ஏற்படும். இப்போ தனுர் லக்னத்துக்கு பாருங்கள், செவ்வாய் வந்து நண்பர் 5, 12 கூடையவன், 12ஆம் அதிபதிங்கிற. இப்போ மேச லக்னத்துக்கு குரு 12 கூடையவராவார், தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் 12 கூடையவராவார். இவங்க வலுவாக இருக்கும்போது ஒரு பக்கம் நல்லது இருக்கும், இன்னொரு பக்கம் விரயமும் இருக்கவே செய்யும். மகர லக்னத்துக்கு குரு வழுக்கும் போது விரயம் ஏற்படும். கும்ப லக்னத்திற்கு சனி லக்னாதிபதியே வலுவாக இருக்கும்போது அந்த விரயத்தை கொடுக்கும் தகுதி கொண்டவராகிறாரு. மீன லக்னத்திற்கு சனி வழுக்கும் போது அந்த விரயம் இருக்கும். இப்போ உங்கள் தனாதிபதி விரயஸ்தானத்தில் தொடர்பு கொண்டு இருந்தால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. தன விரயம் ஏற்படும் அமைப்புள்ள ஜாதகம் உங்களோடது. அதே மாதிரி விரையாதிபதி அதிக பவர்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு தன விரயம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பண விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ஜாதகம்.
இந்த மாதிரி அமைப்பு கொண்டவர்கள் கூடுமான வரைக்கும் பெரும் பணம் சம்பந்தமான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கும்போது அதை குடும்ப உறுப்பினர்களின் வசம் ஒப்படைத்து அவர்களின் போக்குப்படி இதை நீங்கள் வழிநடத்தி போயிட்டீங்கன்னா சிக்கல் இல்லை. அந்த சிம்மலக்ன ஜாதகருக்கு 2 பெண் குழந்தைகள். அவங்க ஒய்ஃபெல்லாம் தடுத்துருக்காங்க. இல்லைங்க இது சரியாக வராது, இவ்வளோ பெரிய சொத்தை போய் நீங்கள் அவருக்கு ஜாமீனாக போடுறதுங்கிறது நல்லதில்லை, நமக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, இன்றைக்கி ஓகே எல்லாம் நல்லா இருக்குது, நாளைக்கு நிலை மாறும்போது எல்லாமே மாறும். கேட்கல, உனக்கு ஒன்றும் புரியாது, அவன் என் பால்யகான சிநேகிதன், நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். ஆனால் நம்பிக்கை துரோகங்கிற வார்த்தை இங்கே விஷயம் இல்லை. தர முடியாத நிலைக்கு அவர் வந்துட்டார்னாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்களே. கொடுக்கணும்னு எனக்கு மனசு இருக்குப்பா, காசு இல்லை, என்ன பண்ணுறது, கையை விரிச்சிட்டேன். அப்போ எப்போதும் பண விஷயத்தில் இந்த 2 அமைப்பு கொண்டவர்கள் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.